السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். ஹிக்மாவினுடைய 6 மாத அடிப்படை இஸ்லாமிய கல்வியிலே இந்த அரபு மொழி வகுப்பில உங்கள் அனைவரையுமே நான் ரொம்பவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். அஹ்லன் வசஹ்லன் வ மர்ஹபன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த சில வாரங்களில் நம்மளுடைய இந்த ஆஹ் வீடியோ வகுப்புல அரபு மொழி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கத்துக்க இருக்கிறோம் அல்லாஹ்வோட உதவியை கொண்டு. சோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அரபு மொழி எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தா, அரபு மொழி அப்படின்றது நம்ம அல்லாஹு தாலா நமக்கு இறுதியாக இறக்கிய வேதம் அப்படின்றது குரானாக இருக்கிறது. அந்த மொழி குரானுடைய அதனுடைய மொழி அரபு மொழியாக இருக்குது அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த அரபு மொழி முக்கியமா நம்ம பிரதானமா இந்த வகுப்புல நம்ம சேர்ந்ததுக்கான நோக்கம், இஸ்லாமிய கல்வியை நம்ம பேசிக்கான அடிப்படை லெவல்லையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது முதல் விஷயம். இரண்டாவது, அதுல அரபி மொழி எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆஹ் குரான் அரபில இருக்குது. உங்களுக்கு தர்ஜுமா பாடம் இருக்கு, ஹிப்ஸ் பாடம் இருக்கு, துவா மனப்பாடம் பண்ணுவீங்க. இன்னும் பல பாடங்கள் இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே இந்த அரபு மொழி அப்படின்றது சேர்ந்தேதான் வருது. அப்ப இந்த அரபு மொழியை நீங்க படிச்சுக்கும் பொழுது குரானோட உங்களுக்கு இன்னும் அதிகமான தொடர்பு, இஸ்லாத்தை பற்றி இன்னும் அதிகமா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரபு மொழி கடைசி வேதமாக இறக்கிய இந்த குரானை அல்லாஹ் அரபு மொழியில இறக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப எத்தனையோ மொழிகள் அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த உலகத்தில் மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்குன்றதே அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அறிந்தவனா இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தாலா எத்தனையோ மொழி, இப்ப இங்கிலீஷ் இருக்கு. இங்கிலீஷ் இப்ப எல்லா இடத்துலயுமே பேசுறாங்க. எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த கண்டத்துக்கு போனாலும் எந்த மொழியுமே நம்ம பேச முடியாது. ஆனா இங்கிலீஷ பேசுனா எல்லாருக்குமே விளங்கும். அப்படி இங்கிலீஷ் இப்ப யுனிவர்சல் லாங்குவேஜா இருக்கு. அப்ப 1400 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹ்வுக்கு தெரியும். முதல்லயே தெரியும் இந்த இங்கிலீஷ்ன்ற இந்த மொழி உலகளாவிய மொழியா இருக்க போகுது அப்படின்னு தெரிந்தும் கூட, இந்த குர்ஆனை அல்லாஹ் அனைவரும் பேசக்கூடிய ஆங்கில மொழியில இறக்கி அருளல. 1400 வருடங்களுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் இறங்கிய போது, அது அவர்களுடைய தாய்மொழியான அரபு மொழியில தான் இறங்கி இருந்தது. அப்ப ஏன் இத்தனை மொழிகள் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு தெரியாத இங்கிலீஷ் தான் இப்ப எல்லாரும் பேசுறாங்க. இங்கிலீஷ்ல இருந்தா குர்ஆன் ஈஸியா எல்லாருக்கும் விளங்கிரும்னு. ஆனா அல்லாஹ் இந்த மொழிய தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னா, அப்ப இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்ப இந்த அரபு மொழியினுடைய முக்கியத்துவம், அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல அத விளங்கிக்கிறணும். நம்ம எப்பவுமே எந்த ஒரு விஷயம்னாலும், அதை எதுக்கு செய்யறோம்? ஏன் செய்யறோம்? ஒரு விஷயம் படிக்கிறோம்னா, அது ஏன் படிக்கிறோம்? சும்மா நம்ம அபாக்கஸ் கிளாஸ், சும்மா நம்ம குழந்தைங்கள ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படி அனுப்ப மாட்டோம். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இதுக்கு இந்த விஷயம் பிள்ளை கத்துக்கிட்டா, அது இந்த மாரி பிள்ளைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சேர்க்கக்கூடிய கிளாஸையுமே அப்படி யோசிச்சு நம்ம செய்யும் பொழுது, நம்ம படிக்கக்கூடிய இந்த கல்வியில ஏன் அக்கீதா படிக்கிறோம்? இந்த 6 மாத கல்வியில இத்தன சப்ஜெக்ட்ஸ்ன்னு உங்களுக்கு இருக்கும்பொழுது, எதுக்கு ஃபிக்ஹ் ஏன் படிக்கிறோம்? ஏன் சீரா ஏன் படிக்கிறோம்? ஏன் ஹதீஸ் படிக்கிறோம்? எதுக்கு துவா மனனம் செய்யணும்? எதுக்கு குர்ஆன் மனனம் செய்யணும்? ஏன் தர்ஜுமான்னு ஒரு பாடம் படிக்கிறோம்? எதுக்கு அரபி படிக்கிறோம்? இப்படி எல்லாத்தையுமே நம்ம எதுக்கு இந்த பாடம் நம்ம படிக்கிறோன்றத முதல்ல விளங்கிக்கணும். அதன் அடிப்படையில நம்ம ஏன் அரபு மொழிய படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு நிறைய முக்கியத்துவங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்னன்னா, அரபு மொழி பழமையான மொழிகளில் ஒரு மொழி. பழமை வாய்ந்த பழமையான மொழிகள் 5 அல்லது 6 இருக்கு. அதுல அரபு மொழியும் ஒரு மொழியாக இருக்கு. அப்போ பழங்காலம் தொட்டதுல இருந்தே அரபு மொழி பழசா இருக்குன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு மொழி பழையது அப்படின்னு சொல்லும்போது, அது ரொம்பவே விசாலமான ஒரு அதிகம் இலக்கணங்கள கொண்ட, ரொம்ப ஆழமான ஒரு மொழியா இருக்கும். அதுதான் பழைய மொழி அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். மொழியியல் வல்லுனர்களுக்கு அது விளங்கும். ஒரு மொழி பழமைன்னு சொன்னா, அப்ப அதுவே ஒரு தனி முக்கியத்துவம் தான். ஒரு மொழி பழசா இருக்கு, பல வருடங்களா, பல்லாயிரக்கணக்கான வருடங்களா இருக்குன்னா, அதுவே ஒரு முக்கியமான சிறப்பு. அப்படி இந்த அரபு மொழி எத்தனையோ மொழிகள் இருக்கு. இங்கிலீஷ்லாம் ரொம்பவே சமீபத்துல வந்த ஒரு மொழிதான். ஆனா அரபு மொழி ரொம்பவே பழமை காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு மொழியா இருக்கு. இது ஒரு முக்கியமான அரபு மொழியின் முக்கியத்துவம். 2வது,
அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் மொழியாக இருக்கிறது. அல்லாஹ் பல வேதங்களா, பல நபிமார்களா, பல ரசூல்மார்களை வந்து அல்லாஹு தாலா பல இடங்களுக்கு அனுப்பினான். கடைசியாக அந்தந்த நபிமார்கள் அந்தந்த இடங்களுக்கு அவங்கவங்க மொழியை பேசக்கூடிய நபிமார்களா, ரசூல்மார்களா அனுப்பப்பட்டாங்க. அந்தந்த வேதங்கள் அவங்கவங்க மொழியில தான் இறக்கப்பட்டுச்சு. ஆனா, அரபு மொழி அப்படின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா வந்து இறங்கிய நபி. அவங்களுக்கு வந்து அருளப்பட்ட வேதம் வந்து குரான். அப்ப இந்த பகுதி மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு 500 வருடங்கள், 1000 வருடங்கள், 2000 வருடங்கள் இதுக்கு அடுத்து உலகம் அழியும் வரைக்கும் வரப்போற எல்லா முஸ்லிம்களுக்கும், எல்லா மனிதர்களுக்குமே இஸ்லாம், இந்த குர்ஆன் அப்படின்ற விஷயம் பொதுவானதாகத்தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது முந்தைய வேதங்கள் எல்லாமே அவங்கவங்க மொழியில இருந்தாலும், அது அந்தந்த பகுதி மக்களுக்கு மட்டுமே வேதங்களாக, நபிமார்களாக வந்து அவங்க இருந்தாங்க. ஆனா இந்த குர்ஆன் அப்படின்றது ஒட்டுமொத்த இஸ்லாத்தையுமே, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வேதமா இருக்கும் பொழுது, அப்ப இந்த மார்க்கத்தின் மொழியே அரபியாகத்தான் இருக்கிறது. நம்ம இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னா குர்ஆன படிக்கணும், ஹதீஸ படிக்கணும். குர்ஆனும், ஹதீஸும் குர்ஆன் அரபில இறங்கப்பட்டுச்சு. ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபியில தான் பேசுனாங்க. அப்ப அந்த அரபு மொழியில தான் குர்ஆனும், ஹதீஸும் இருக்குங்கும்போது, அதிலிருந்து நம்ம வந்து இஸ்லாத்த கத்துக்கணுங்கும்போது, அப்ப இஸ்லாமிய மொழியே அரபு மொழியாகத்தான் இருக்கு. எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும், அவர் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால், அவர் அரபு மொழியை கட்டாயம் அவர் தெரிந்திருக்க வேண்டும். முழுக்க முழுக்க தெரியலனாலும், ஒரு பேசிக் லெவல்ல அவருக்கு அரபி தெரிஞ்சாதான், இஸ்லாத்த அவரால விளங்கிக் கொள்ள முடியும். அதே போல வெரி ஹை ரேங்கிங் இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய அடுத்த ஒரு பாயிண்ட். வெரி ஹை ரேங்கிங். மற்ற மொழிகளை விட இந்த அரபு மொழிக்கு ஒரு அதிக அந்தஸ்து இருக்கு. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னது போல, எத்தனையோ மொழிகள் இருக்கு. இன்னும் பழமை மொழிகள்லயே தமிழ் இருக்கு, கிரேக்கம் இருக்கு. இன்னும் சில மொழிகள் எல்லாமே இருக்கு. அந்த மொழிகளை எல்லாம் விட்டு அல்லாஹ் அரபு மொழிய தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னா, இதுக்கு அதிகமான ஒரு அந்தஸ்தை இது வந்து பெற்றிருக்கு. எனவே அந்த அரபு மொழியை வந்து நாம கத்துக்க போறோம். அதேபோல ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ்னா ரொம்பவே பல அம் பெரிய பெரிய விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு மொழியா வந்து இது இருக்கு. எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப விசாலமான மொழி. அரபு மொழிங்கிறது ரொம்ப விசாலமான மொழி. ஒரு தமிழ் வார்த்தைக்கு நெறைய அரபு வார்த்தைகள் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப வீடுன்னு நம்ம சொல்றோம். அந்த வீடுன்றதுக்கு அரபியில தாருன் அப்படின்னு சொல்லுவோம். பைத்துன் அப்படின்னு சொல்லுவோம். மன்சில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாரி பல வார்த்தைகள் இருக்கு. அதேபோல குதிரை அப்படின்றதுக்கு ஃபரஸ்ன்னு இருக்கு, ஹிசான் இருக்கு. போருக்கு போகக்கூடிய குதிரைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. வீட்ல வளர்க்குற குதிரைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆண் குதிரைகளுக்கு ஒரு பேரு, பெண் குதிரைகளுக்கு ஒரு பேரு, குட்டி குதிரைகளுக்கு ஒரு பேரு. இப்படி பல பேருகள வந்து அரபு மொழியில சொல்லுவாங்க. அதேபோல ஒரு அரபி வார்த்தைக்கு நம்ம பல வா என்ன சொல்றது? பல வார்த்தைகளா, சில வாக்கியங்களாவே நம்ம என்ன செய்வோம்? அரபிக்ல இருக்கிறத தமிழ்ல, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது, அவ்ளோ அதிகமா வந்து இருக்கும். நம்ம டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் குரானுக்கு படிச்சிருப்போம். நெறைய பிராக்கெட்ல போட்டு, போட்டு எழுதியிருப்பாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. எதனாலன்னு கேட்டா, அரபில அது ஒரு வார்த்தை தான். ஆனா தமிழ்ல அத விளக்கணும், இங்கிலீஷ்ல, உருதுல அத விளக்கணும்னா, நெறைய வாக்கியங்கள் அதுக்கு நம்ம பயன்படுத்துற மாரி இருக்கும். அப்ப அப்படித்தான் அரபு மொழி ரொம்ப விசாலமான ஒரு மொழியா இருக்கு. அதனால தான் இந்த குர்ஆன் அப்படின்ற வேதத்த கடைசி வேதமா அல்லாஹ் அரபு மொழியில இறக்குனான். ஏன்னா, அதோடைய ஒரு சில வாக்கியங்களே பல 1000 வருஷங்களுக்கு வரப்போற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள அந்த குர்ஆனே கொண்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதனால தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறங்குனாலும், அன்னைக்குள்ள பிரச்சனைகளுக்கும் அந்த குர்ஆன் தீர்வா இருந்தது. இன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதே குர்ஆன் தீர்வா இருக்கு. இனி வரக்கூடிய காலங்களிலும் வரக்கூடிய சந்தேகங்கள், பிரச்சனைகள், அதுல ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த குர்ஆன் ஒரு பதிலாக இருக்கும். எதனால அந்த அரபு மொழி அந்த அளவுக்கு விசாலமான மொழியாக இருக்கு. அடுத்த விஷயம் கிராமட்டிக்கல் லிட்டரேச்சர். அந்த அரபு மொழியினுடைய கிராமர் அப்படின்றது ரொம்பவே அளப்பெரியதா இருக்கும். ரொம்ப நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அப்படி நம்ம இதுக்கப்புறம் கிராமர் தான் படிக்க போறோம். அதுல உங்களுக்கே தெரியும் மற்ற மொழிகள்ல இல்லாத சில தனித்தன்மைகள், தனித்துவங்கள் வந்து அரபு மொழியில நம்ம படிப்போம். முதல் வகுப்பிலேயே வந்து அத நம்ம படிப்போம். அப்படி இருக்கும் பொழுது அதோடைய இலக்கிய, இலக்கண நயங்கள் ரொம்பவே அழகா இருக்கிறதுனால, இந்த அரபு மொழியினுடைய இன்னொரு முக்கியத்துவமா அத நம்மளால பார்க்க முடியுது. கடைசியா இவ்வளவு விஷயம் சொல்றோமே, பழமையான லாங்குவேஜ்னா அப்ப அது படிக்கிறதுக்கே சிரமமா இருக்குமோ? ஆ மார்க்கத்தினுடைய மொழிங்கும்போது, அப்ப அது ரொம்ப குர்ஆன், ஹதீஸ்னா ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? ரொம்ப விசாலமான மொழி, ரொம்ப ஆழமான கருத்துக்கள்லாம் இருக்கு, கிராமர்லாம் இருக்குன்னா, அப்ப இந்த மொழி ரொம்ப கஷ்டமா இருக்குமா படிக்கன்னு கேட்டா, அதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு ஆச்சரியம்னு சொல்லலாம். அல்லாஹ் இந்த அரபு மொழிய ரொம்பவே இலகுவாக்கி வச்சிருக்கான். ஏன்னா இது குர்ஆனுடைய மொழி இல்லையா?
அப்ப வழக்கது எஸ்ஸர்னா குர்ஆன லிذிக்ர், இந்த குர்ஆன நம்ம சிந்திப்பதற்கு ரொம்ப இலகுவே ஆக்கி வச்சிருக்கோம் நல்லா சொல்றான். அப்ப குர்ஆன இலகுவாக்கி வச்சிருக்கான்னா என்ன அர்த்தம்? குர்ஆனுடைய அந்த மொழியும் கற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே இலகுவா இருக்கும். ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க, அரபிக் நான் வந்து படிச்சேன், நான் கோர்ஸ் சேர்ந்தேன். ரொம்ப சிரமமா இருந்தது. நான் டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரொம்ப கஷ்டம் போல இந்த அரபிக் லாங்குவேஜ், அரபி படிக்க ரொம்ப கஷ்டம் போல. ரொம்ப கிராமரா இருக்கும். அது இதும்பாங்க. இதெல்லாம் யார் சொல்லக்கூடிய கூற்று அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுக்கான முயற்சியே எடுக்காதவங்களுடைய ஒரு கூற்றா இருந்திருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து துணி தைக்க தெரியல. நான் டெய்லர் கிடையாது. எனக்கு துணி தைக்க தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போயிட்டு, அத அப்படியே மடிச்சு, மடிச்சு தைக்க சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. துணி தைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ் உங்கள்ல இல்லத்தரசிகள் இருக்கீங்க. இன்னும் வேலை செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கீங்க. இதுல சில பேருக்கு ஹாபியாவே தைக்கிறது வந்து இருக்கும். நீங்களே யோசிங்க தைக்கிறது கஷ்டமா? கிடையாது. ரொம்ப ஜாலியான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா தைக்கத் தெரியாத எனக்கு தையல் கஷ்டம் தான். அப்ப அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த கத்துக்காமலே அத என்ன செய்வாங்க மக்கள்? கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதுவும் குர்ஆனுடைய மொழி. இத படிச்சா இஸ்லாத்த தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லும்போது, ஷைத்தான் என்ன செய்வான் முதல்ல? அது கஷ்டம்ன்ற ஒரு பிம்பத்த நம் மீது காட்டுவான். அப்ப உண்மைய சொல்லணும்னா, அரபு மொழிய முழுசா படிச்ச யாருமே அல்லது ஒரு கோர்ஸ்ல சேர்ந்து முடிச்சவங்க யாருமே அரபு மொழி கஷ்டம்னு சொன்னது கிடையாது. நம்மளே அல்ஹம்துலில்லாஹ் ஆ இது வந்து 7வது பேட்ச் நம்ம நடத்துறோம் அப்டின்னா, அப்ப 6 பேட்ச் வரைக்கும் முழுசா படிச்சு முடிச்ச யாருமே என்ன செஞ்சது கிடையாது. இத கஷ்டம்னு சொன்னது கிடையாது. யாரு கஷ்டம்னு சொல்லுவாங்க? அடிக்கடி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிளாஸ கவனிச்சிருக்க மாட்டாங்க. அனுப்புற வீடியோஸ பார்த்திருக்க மாட்டாங்க. அனுப்புற ஹோம் ஒர்க்ஸ பார்த்திருக்க மாட்டாங்க. எக்ஸாமுக்கு அட்டெண்ட் பண்ணியிருக்க இப்டி இருந்தா எப்படி அந்த மொழி எப்படி உங்களுக்கு அது விளங்கும்? அரபுன்னு கிடையாது. எந்த லாங்குவேஜுமே இல்ல எந்த சப்ஜெக்ட்டுமே மேத்ஸோ, சயின்ஸோ எதுனாலும் படிக்கலன்னா கஷ்டமா தானே இருக்கும். நம்ம 12த் குரூப்ல கேட்கிறோம். 11த் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட குரூப் கேட்கிறோம். எந்த குரூப் அப்படின்னு. காமர்ஸ். ஓ! அது ஈஸி. சயின்ஸா? அது கஷ்டம். ஆனா அந்த பிள்ளைங்க சொல்லும், இல்ல காமர்ஸ் ஈஸின்னு போனோம். ஆனா அதுவும் கஷ்டமா தான் இருக்கு. சயின்ஸ் ஈஸியா இருக்கும்னு போனா, அதுதான் கஷ்டமா இருக்கு. உண்மைய சொல்லணும்னா, எந்த கல்வியுமே கஷ்டமும் கிடையாது, இலகுவும் கிடையாது. நம்ம அத படிக்கிறதுல தான் இருக்கு. படிக்காம போனா அது கஷ்டம். உங்களுக்கு புடிச்சிருக்கு, நீங்க படிக்கிறீங்கன்னா, அது ஈஸி அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளவுதான். அப்ப எந்த விஷயமா இருந்தாலும், அத தொடங்குறதுக்கு முன்னாடி அது கஷ்டம்னு நம்ம நினைக்கக் கூடாது. அது நம்ம படிக்கிறதுல தான் இருக்கு. அது கஷ்டமா இருக்கிறதோ, இலகுவா இருக்கிறதோ. அப்ப இந்த அப்ப ஏன் அரபிய ஈஸின்னு ஏன் சொல்றீங்க? நான் நம்ம சொல்லல. அல்லாஹ் தஆலா சொல்றான். "வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன்." குர்ஆனை இலகுவாக்கிட்டேன்னு சொல்றான். அத வச்சு தான் நம்ம சொல்றோம், அரபி படிக்கிறது ஈஸி அப்படின்னு சொல்றோம். அதேபோல படித்தவர்களுடைய சான்றுகளும் இருக்கு. அது ரொம்ப இலகுவான ஒரு மொழியா இருக்கு. என்னால இப்ப குர்ஆன வந்து படிக்கையில எனக்கு அங்கங்க அப்படியே தெரியுது. என்னால அந்த வாக்கியங்கள் எங்கேயாவது அரபில ஹதீஸ் எங்கேயாவது இருந்தா, என்னால அந்த ஹதீஸ படிக்க முடியுது. என்னால அந்த ஹதீஸோட அர்த்தம் சொல்ல முடியுது. அப்படின்னு சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அது எப்படி சாத்தியமாச்சு? அவங்களும் நம்மை போன்ற இல்லத்தரசிகள் தானே! அப்ப அவங்களுக்கு சாத்தியமாகுதுன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் சாத்தியமாகும். அல்லாஹ் தஆலா தன் நாடியவர்களுக்கே இந்த கல்விய வழங்குறான்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய நன்மை நாடப்பட்ட ஒரு பட்டியல்ல உங்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். யாஸ்மின் சிஸ்டர் பேர் இருக்கு. ஃபாத்திமான்ற சிஸ்டர் பேர் இருக்கு. சமீரான்ற சிஸ்டர் பேர் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அப்படி நான் ஒரு சிலரோட பேர சொல்றேன். மற்றவங்க பேர் சொல்லலன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நான் உங்களோட பேர்கள சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட ஆ ஆன்சர்ஸ், உங்களுடைய டவுட் இந்த மாரி உங்களோட இன்வால்வ்மென்ட் இருக்க, இருக்க அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட பேர்கள் அடுத்தடுத்த வகுப்புகள்ல வரும். இது ஜஸ்ட் நம்ம யார் யார் பேர் இருக்குன்றத பார்த்து நான் ஜஸ்ட் ஒரு 2, 3 பேர மட்டும் சொன்னேன். மற்ற சிஸ்டர்கள் யாரும் எதுவும் தவறா நெனச்சுக்க வேணாம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது, நம்ம எந்த அளவுக்கு இந்த மொழிய கத்துக்கிறதுல நம்ம முயற்சி செய்றோன்றதுல தான் இருக்கு. சோ அடுத்து இந்த மொழிய வந்து நம்ம ஏன் படிக்கணும்ன்றதனுடைய முக்கியத்துவங்கள் பார்த்துட்டோம். இந்த மொழிய பத்தி நம்ம இன்னும் கூடுதலா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சஹாபாக்களே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் எல்லாருமே மார்க்கத்த படிங்க, தொழுவுங்க, ஓதுங்க இதெல்லாம் சொன்னதுக்கு விட அரபு மொழிய படிங்கன்றதையும் முக்கியமா வலியுறுத்தி சொன்னாங்க. நம்ம வந்து ஹதீஸ் பாடத்துல வந்து பார்த்திருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஹதீஸ் அறிவிச்சாங்க அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம் ஹதீஸ் பாடத்துல. அப்ப அப்படி வந்து உமர் ரலியல்லாஹு வந்து 10 வருட காலங்களா இஸ்லாமிய அரசின் அ கலீஃபாவா தலைவரா வந்து இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தலைவரா இருந்தாரு. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்க வந்து நெறைய இடத்துல வந்து இஸ்லாம் பரவும் பொழுது, அந்த மக்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, புதுசா இஸ்லாத்துக்குள்ள வந்த மக்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தொழுவுங்க, ஓதுங்கன்னு சொல்லல. நம்மளால என்ன சொல்லுவோம், புதுசா ஒருத்தங்க இஸ்லாத்துக்கு வந்தா, தொழுவுங்கம்மா,
நோன்பு வைக்க ட்ரை பண்ணுங்கம்மா, ஹிஜாபு போடுங்கம்மா, ஆம்பளைங்களா இருந்து தாடி வளர்த்துக்கங்க, ஜமாத்துக்கு போய் தொழுவுங்க, இப்படி சொல்லுவோம். ஆனா புதுசா இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் இடத்துல தலைவர் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, "தஅல்லிமுல் லுகத்தல் அரபிய்ய ஃபஇன்னஹா துஸ்பித்துல் அக்லி வ தர்பி வ துஸீதுல் ஃபில் முருஆ." அதாவது அரபு மொழிய நீங்க கத்துக்கங்க. ஏன்னா அது உங்களுடைய அறிவை இன்னும் அ உறுதிப்படுத்தும். தஸ்பியத்துல் அக்ல் அது உங்களுடைய அறிவை அக்ல் அப்படின்னா அறிவு. அறிவை வந்து அது உறுதிப்படுத்தும். இட் ஸ்ட்ரெங்தன்ஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ். அது உங்களோட அறிவ அதிகப்படுத்தும். அது அறிவ வந்து உறுதிப்படுத்தும். வ தஸீது ஃபில் முரூஅ இன்னும் இன்கிரீசஸ் ஒன்ஸ் நோபல் கான்டக்ட் நம்மளுடைய குணங்கள். ஒருத்தனுடைய நல்ல குணங்கள வந்து அது என்ன செய்யும்? ஆ இன்னும் அதிகப்படுத்தும். ஒழுக்கமா நடந்துக்கிறதுக்கு அரபு மொழிக்கு என்ன சம்பந்தம்? ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அவங்கலாம் பிறப்பிலேயே வந்து அரபு மொழி பேசக்கூடியவங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? நீங்க ஓதுங்க, தொழுவுங்கன்னு சொல்லல. மாறாக அரபு மொழிய படிங்க. அது உங்களோட குணத்த என்ன செய்யும்? ரொம்பவே அழகுபடுத்தும். இன்னும் அதிகரிக்க செய்யும். அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அரபு மொழியினுடைய ஆ உள்ள அர்த்தம், அதனுடைய முக்கியத்துவம், அதனுள்ள பொதிஞ்சிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் விளங்க போய் தான், அந்த மொழிய கத்துக்கங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. ஹதீஸ படிங்க, அக்கீதாவ படிங்கன்னு சொல்லல. துஅல்லிமுல் லுகத்தல் அரபிய்ய அரபு மொழிய படிங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சோ அதே போல வந்து அவருடைய மகன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் சிறந்த மார்க்க அறிஞர் இப்னு உமர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுன்னத்தை பேணக்கூடிய அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு அறிஞர்ன்னு சொன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா ஒரு சின்ன விஷயம் ரசூலுல்லாஹ் ஒரு மரத்துக்கு கீழ குனிஞ்சு போனாங்கன்னா, ஏன் எதுக்குன்னு கேட்காம அவரும் குனிஞ்சு போவார். அந்த இடத்துல மரமே இல்லனாலும் ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல குனிஞ்சு போனாங்கன்னா, அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு இப்னு உமர் ரலியல்லாஹு குனிந்து செல்லக்கூடியவரா இருந்தார். எதனாலன்னா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அப்படி வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு சுன்னத்தை ரொம்பவே பேணக்கூடியவரா இருந்தார். அந்த சஹாபி அவரு வந்து என்ன செய்யல, நீங்களும் சுன்னத்தை பேணுங்கள், நீங்களும் ஹதீஸை படியுங்கள். அதெல்லாம் அதிகமா சொல்லியிருக்காங்க. பட் அந்த சஹாபியினுடைய வாயிலிருந்து வந்த இன்னொரு வார்த்தை தான், லேர்ன் த அரபிக் லாங்குவேஜ். தஅல்லிமுல் லுகத்தல் அரபிய்ய இட் வில் ஷார்பன் யுவர் விஸ்டம். அது உங்களோட அறிவை என்ன செய்யும்? கூர்மையாக்கும். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காங்க, தஅல்லிமுல் லுகத்தல் அரபிய்ய ஃபஇன்னஹா மின் தீனிக்கும். அது உங்களுடைய மார்க்கத்திலிருந்தும் உள்ளதாகும் அப்படின்னு சொன்னாங்க. அது உங்களுடைய மார்க்கத்திலிருந்தும் உள்ளது. அப்ப நீங்க அரபு மொழிய இப்ப நீங்க குரான படிக்கிறீங்க, ஹதீஸ படிக்கிறீங்க, ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அரபு மொழிய படிச்சா தான் உங்களுக்கு மார்க்க கல்வி கிடைக்கும். அப்ப எதுக்காக இந்த கோர்ஸ்ல நம்ம இந்த அரபு மொழிய வச்சிருக்கோம்னா, இந்த 6 மாத காலத்துல உங்களுக்கு அகீதால சில பாடங்கள் நடத்துவாங்க. ஃபிக்ஹ்ல சில பாடங்கள் நடத்துவாங்க. சீரால சில வரலாறுகள் சொல்லுவாங்க. ஹதீஸ்ல ஒரு குறிப்பிட்ட 15, 14 ஹதீஸ்கள் உங்களுக்கு நடத்துவாங்க. இவ்வளவுதான். தர்ஜுமால குறிப்பிட்ட சில சூறாக்கள என்ன செய்வாங்க உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்லி தருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்கீதா யார் வந்து நடத்துவா? ஃபிக்ஹ் யார் வந்து சொல்லிக் குடுப்பா? உங்களுக்கு ஃபிக்ஹ்ல ஒரு டவுட் வருது, ஒரு ஹதீஸ் இருக்கு. அப்ப அத எப்படி நீங்க தெளிவு பெறுவீங்க? சீரா வந்து படிக்கிறீங்க. அது ஏதோ ஒரு போர் பத்தி படிக்கிறீங்க. என்னன்னு உங்களுக்கு விளங்கல. அப்ப அத யார் சொல்லி தருவா? ஏதோ ஒரு ஹதீஸ் அரபில படிக்கிறீங்க. அது உங்களுக்கு விளங்கல. அப்ப ஹதீஸ் பாடம் யார் நடத்துவா வந்து? அப்ப இந்த 6 மாத காலங்கள்ல அடிப்படையா சில விஷயங்கள பாடங்கள்ல சொல்லிக் குடுத்துருவாங்க. ஆனா அரபு மொழின்னு இருக்கும்போது, இந்த கோர்ஸ் முடிஞ்சாலும் அரபியில ஒரு வாசகத்த பார்த்தா, அது வந்து ஹதீஸா இருக்கலாம், குரான் வசனமா இருக்கலாம், அகீதாவை பேசக்கூடிய வசனமா இருக்கலாம், சீராவை பற்றி சொல்லக்கூடிய வசனமா இருக்கலாம். ஏதாவது ஒரு வசனம், ஒரு ஹதீஸ் வருதுன்னா, நீங்க அரபு மொழி படிச்சுட்டீங்கன்னா, இந்த கோர்ஸ் முடிஞ்சாலும் உங்களுடைய அகீதா கல்வி தொடரும். உங்களுடைய சீரா கல்வி தொடரும். உங்களுடைய ஹிஃப்ஸ் தொடரும். உங்களோட தர்ஜுமா தொடரும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அதுக்காகத்தான் இந்த அரபு மொழிய நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நாங்கலாம் இல்லத்தரசிகளாச்சே! எங்களுக்கு வந்து இந்த கல்விய இந்த அரபு மொழிய வந்து நான் எங்களால படிக்க முடியாதே, வீட்டு வேலைகள் இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டா, அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கு முன்னாடி 6 பேட்ச்ல ஹவுஸ் வைஃப்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் இதுல படிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, இது சாத்தியப்படாத ஒரு விஷயம் கிடையாது. இது ஏற்கனவே படிச்சவங்க தான். அப்போ இன்ஷா அல்லாஹ் அவங்களால முடியும்னா, கண்டிப்பா உங்களாலயும் முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போல, அல்லாஹ் நலம் நாடியவர்களுடைய பட்டியலில் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அரபு மொழியை கற்றுக்கொள்வதற்கு அதிகமான ஆர்வத்தை நீங்க இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்திக்கங்க. அதே போல இன்னும் சஹாபாக்கள் இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சஹாபாக்களுக்கு அடுத்தடுத்து வந்த தாபீன்கள், தபுழ் தாபீன்கள், அதுக்கு அடுத்து வந்த இமாம்கள், இவர்கள் எல்லோருமே என்ன செஞ்சிருக்காங்க? குரான பத்தி பேசியிருக்காங்க, ஹதீஸ பத்தி பேசியிருக்காங்க, சீராவ பேசியிருக்காங்க, எல்லாமே பேசியிருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனால்
மற்ற புதுசா இஸ்லாத்தை வந்து கத்துக்கக்கூடிய வரக்கூடியவங்களுக்கு இவங்க சொன்ன முக்கியமான அட்வைசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுக்கப்புறம் இன்ஷால்லா இந்த இமாம்களோட பேர்கள் எல்லாம் நீங்க படிப்பீங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, ஃபிக்ஹ்ல இமாம் ஷாஃபின்னு சொன்னா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. அதே போல இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா, இமாம் ஹசன் அல் பசரி, ஒரு முக்கியமான ஒரு தாபியின், பல சஹாபாக்கள்கிட்ட படிச்ச தாபியின் இமாம் ஹசன் அல் பசரி. அப்ப சஹாபினா யாரு, தாபின்னா யாரு, இமாம்கள்னா யாரு, இது எல்லாமே இன்ஷால்லா நம்ம ஃபிக்ஹ் பாடங்கள்ல, ஹதீஸ் பாடங்கள்ல இன்ஷால்லா நம்ம உங்களுக்கான ஆடியோஸ்லாம் அது சம்பந்தமான கல்வி அல்லாஹ் நாடிய அளவுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா. அப்ப இந்த இமாம்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அரபு மொழியை கத்துக்கிறது, கத்து கொடுக்கறதுன்றது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயானா என்ன, நீங்க ஃபிக்ஹ் பாடத்திலையும் படிப்பீங்க, இருந்தாலும் இங்கேயும் நம்ம சொல்றோம், ஒவ்வொரு மனிதரும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு கடமையை ஃபர்துல் ஐன் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழுகைன்றது ஃபர்துல் ஐன், ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு மனிதரும் கண்டிப்பா செய்ய வேண்டியது. அன்னைக்கு அவர் தொழுவலைன்னா அவர் கேள்வி இருக்கும், நீங்க ஏன் தொழுவல அப்படின்னு. அது ஃபர்துல் ஐன். ஆனா ஜனாசா தொழுகை எல்லாரும் போய் என்ன செய்ய மாட்டாங்க, தொழுவ மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டுமே தொழுவாங்க. அப்ப அந்த மாதிரி தொழுகை வந்து ஃபர்துல் கிஃபாயா, ஒரு சிலர் தொழுதாலும் போதுமானது, மற்றவர்கள் மீது அந்த கடமை நீங்கிரும். அதுதான் ஃபர்துல் கிஃபாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இமாம் இப்னு தைமியா என்ன சொல்றாங்க, இன்னல் லுகத்தல் அரபியத்த மின் தீன், அரபு மொழி என்பது உங்கள் மார்க்கத்தில் உள்ளது. வாஜிபுன், இன்னும் அதை அறிந்து கொள்வது, அந்த அரபு மொழியை நீங்க தெரிஞ்சுக்கிறது ஃபர்துன் வாஜிபுன், அது ஃபர்து, அது வாஜிபான ஒரு விஷயம், கட்டாய கடமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது தொழுகை நோன்பு போல நமக்கு வந்து சொல்லலையே, இஸ்லாத்தின் தூண்கள் 5, ஷஹாதா, தொழுகை நோன்பு போல அரபு மொழின்னு சொல்லலையேன்னு கேட்டா, அறிஞர்கள் சொல்றாங்க, அதை கண்டிப்பா நீங்க படிங்க. தொழுகை நோன்பை நீங்க எப்படி செய்யணுங்கிறதையே இந்த அரபு மொழி தான் என்ன செய்யுது, உங்களுக்கு கத்துக் கொடுக்குதுங்கும் போது வாஜிபுன், அதை கற்றுக்கொள்வதே உங்கள் மீது கட்டாய கடமை. கிதாபி வசுன்னா ஃபர்துன், ஏனென்றால் குரான், கிதாப்னா குரான், குரானையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்வது வாஜிப். அதை புரிந்து கொள்வது, குரான் ஹதீஸை புரிஞ்சுக்கிறது வாஜிப். அதுக்குதான் நம்ம அக்கீதா சீரெல்லாம் படிக்கிறோம். அப்ப குரான் ஹதீஸை புரிஞ்சுக்கிறது வாஜிப்னா, வலா யஃப்ஹமு இல்லா பிலுகத்தில் அரபியா, அதை அரபு மொழி இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஏன், ஏன்னா அது அரபி லாங்குவேஜ்ல இருக்கு. அப்ப அரபிக்க தெரிஞ்சாதான் குரான் ஹதீஸ் தெரிஞ்சுக்கிற முடியும். அப்ப வலா யத்திமுல் வாஜிப இல்லா பிஹி ஃபஹுவ வாஜிபுன், எதை கொண்டு ஒரு வாஜிப் செய்யப்படுதோ அதுக்கு உதவுகரமா இருக்கக்கூடிய விஷயமும் வாஜிபு தான். அதாவது என்ன சொல்ல வராங்க, அரபு குரான் ஹதீஸ படிக்கிறது வாஜிப் அப்படின்னா, அப்ப அதை புரிஞ்சுக்க உதவுற அரபு மொழியை, அதை கற்றுக்கொள்வதும் வாஜிபு தான் அப்படின்னு இமாம் இப்னு தைமியா, ஷேகுல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த கருத்தை சொல்றாங்க. அதே போல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், அரபு மொழியை கற்பதால் தான், அதாவது கற்பதால்னா கற்காமல் விட்டதால் தான் மக்கள் முரண்பட்டார்கள், அறியாமையில் வீழ்ந்தார்கள். அதாவது அதாவது என்னன்னா, இமாம் ஷாஃபி நம்ம ஏற்கனவே சொன்னா ஃபிக்ஹ் அறிஞர் இவரு. ஷாஃபி மதஹப், ஹனஃபி மதஹப் அப்படிலாம் வருது. அப்ப அந்த இமாம் என்ன சொல்றாரு, அரபு மொழி தெரியாதனாலதான் அந்த இமாம் இப்படி சொல்றாங்க, இந்த இமாம் இப்படி சொல்றாங்க, நாங்க சரி நீங்க தப்பு, இப்படி வந்து அறியாமையில நீங்க வீழ்றதுக்கு காரணம் என்ன, உங்களுக்கு குரான் ஹதீஸ் தெரியாம இருக்கு, ஏன் அரபு மொழி தெரியல, அதனால குரான் ஹதீஸ் தெரியல. ஏன் ஹனஃபி இமாம் இப்படி சொன்னாங்க, ஏன் ஷாஃபி இமாம் இப்படி சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏன் விளங்க மாட்டேங்குது, ஏன்னா அரபி தெரியல. அந்த கருத்துக்கள் எல்லாம் அரபில இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன செய்யல, அந்த இமாம்களைத்தான் சொல்றதை கேக்குறீங்களே தவிர அந்த அரபு மொழி உங்களுக்கு தெரியாதனால அறியாமையில நீங்க வீழ்றீங்க அப்படின்னு இமாம் சொல்றாங்க. அதே போல இமாம் ஹசன் அல் பசீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, பிதஅத்துவாதிகள் என்ன சொல்றாங்க, அரபு மொழி வந்து தெரியாதனால அவங்க அந்த பிதஅத்துவாதிகளை அழிச்சிருச்சு, எது நன்மை எது தீமனே தெரியல. இப்ப பிதத்துன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப மௌலூதுன்றத நம்ம படிக்கிறோம், இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து பண்றோம். அப்படியெல்லாம் பண்ணும் பொழுது அதுல அந்த மௌலூதுல என்னெல்லாம் வார்த்தைகள், ஷிர்கான வார்த்தைகள் வருதா வரலையா எதுவுமே தெரியும். அப்படி இருக்கும்போது அப்ப அந்த மௌலூதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரியல. அப்ப அதத்தான் இமாம் பசரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, பிதாத்துவாதிகள் அவங்களுக்கு அரபு தெரியாதனாலதான் அவங்க அழிஞ்சு போனாங்க. அவங்க அவ்வளவு நன்மை செய்யறாங்க, ஆனா அது எதுவுமே நன்மை இல்லைன்னு அவங்களுக்கு விளங்கலையே அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் இமாம் சுய்யத்தி ரஹிமஹுல்லாவும் முதல்ல சொன்ன இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவோட கருத்தை ஒற்றதாகவே ஒரு கருத்தை சொல்றாங்க, அரபு மொழியை கத்துக்கிறது மார்க்கத்துல உள்ள ஒரு கட்டாயம்ன்றது எந்த சந்தேகமும் இல்ல, ஏன்னா அது ஃபர்துல் கிஃபாயா, அது எல்லாரும் செய்ய, ஒவ்வொருத்தரும் செய்யலனாலும் ஒரு சிலராவது கத்துக்கிட்டு என்ன செய்யணும், மத்தவங்களுக்கு அதை கத்து கொடுக்கணும், அது ஃபர்துல் கிஃபாயா. அதன் மூலம் தான் குரான் சுன்னா வந்து என்ன செய்யும், என்ன சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு விளங்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
அப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த அரபு மொழியை கத்துக்கணும் அப்படிங்கிறது நம் மீது கட்டாய கடமை என்பதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் அனைத்து அறிஞர்களும் இதை சொல்றாங்கங்கும் போது இந்த அரபு மொழியை நம்ம என்ன செய்யணும்? குரான ஓதுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுல உள்ள இருக்கிறதையும் என்ன செஞ்சிருக்கணும்? நமக்கு விளங்கி இருக்கணும். அல்லாஹ் தாலா தான் சொல்றானே, எத்தனை இடங்கள்ல சொல்றான், அஃபல யததப்பரூனல் குரான், இவர்கள் இந்த குரானை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அல்லாஹ் என்ன கேட்கல இங்க? அஃபல யததப்பரூனல் குரான், அதுக்கு பதிலா யஹ்ஃபதூனல் குரான், யக்ரஊனல் குரான், அதாவது குரான் அவங்க வாசிக்கலையா, குரான் அவங்க மனப்பாடம் செய்யலையான்னு அல்லாஹ் எங்கேயுமே அல்லாஹ் கேட்கல. நம்ம திலாவா பண்றோம், குரானை வாசிக்கிறோம், ரமலானுக்கு ரமலான் குரானை வாசிக்கிறோம், தினசரி குரானை வாசிக்கிறோம். ஆனா நம்ம வந்து அல்லாஹ் அதை கேட்கல. எத்தனையோ சூறாக்களை நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். அல்லாஹ் வந்து அதை கேட்கல. அவங்க வந்து குரானை ஹிஃப்ஸ் பண்ணலையா, நிறைய சூறாக்கள் அவங்க ஹிஃப்ஸ் பண்ண மாட்டாங்களா, அப்படி அல்லாஹ் கேட்கல. அல்லாஹ் என்ன கேட்டிருக்கான்? அஃபலா யததப்பரூனல் குரான் அஃபலா யதஃபக்கரூன், அவங்க சிந்திக்க மாட்டாங்களா, அவங்க இந்த குரானை விளங்கிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு தான் அல்லாஹ் கேட்கறான். அப்ப அல்லாஹ் நம்ம இடத்துல இருந்து ஆஹ் கேட்கறது என்ன, எதிர்பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தா, நம்ம குரான் ஓதுறது ஹிஃப்ஸ் பண்றது மட்டும் இல்ல, மாறாக இப்ப நம்ம ஒண்ணுமே விளங்காத ஒரு மொழிய நம்ம வாசிப்போமா? தெலுங்கு நியூஸ் பேப்பர் எடுத்து வாசிப்போமா? வாசிக்க மாட்டோம். ஏன்? ஏன்னா எனக்கு அது புரியாது. எனக்கு வாசிக்க தெரியுதா, தெரியாது அது 2வது. இப்ப வாசிக்க தெரியுதுன்னாலும், நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அத வாசிக்க மாட்டோம். ஏன்? ஏன்னா எனக்கு அது புரியல. பஞ்சாபி மொழியில இருக்கிற ஒரு நூல் எடுத்து என்ன செய்ய மாட்டோம்? நம்ம வாசிக்க மாட்டோம். ஏன்? ஏன்னா எனக்கு அது புரியல. அப்ப புரியாத ஒண்ண வாசிக்க மாட்டோம்னா, குரான் நமக்கு புரியல. ஆனா நம்ம அத வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம புரியாம ஒரு விஷயத்த செய்ய மாட்டோம். ஆனா குரான மட்டும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். குரான ஓதணும். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை. அப்படின்னு ஓதிக்கிட்டு இருக்கோமே தவிர, அல்லாஹ் முக்கியமா கேட்கிறது என்ன? அஃபலாயத்த தப்பரும் அவங்க அத சிந்திக்க மாட்டாங்களா? அப்ப சிந்திக்கிறதுக்கு முதல்ல அந்த மொழி நமக்கு தெரியணும். எனவே இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல, உங்களுக்கு வரக்கூடிய பாடங்கள்ல வரக்கூடிய அரபு வாக்கியங்கள், அத வந்து இன்ஷா அல்லாஹ் படிக்க முயற்சி செய்யுங்க. உங்களோட தர்ஜுமா, உங்களோட ஹிஃப்ஸ் பாடங்கள், உங்களுடைய துஆக்கள், இதுல எல்லாத்துலயுமே நீங்க என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அதுல வரக்கூடிய அரபுகள நீங்க வந்து அ பிராக்டிஸ்க்குள்ள கொண்டு வந்தீங்க. அதனுடைய அர்த்தங்கள விளங்கிக்க முயற்சி செஞ்சீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் நம்ம அரபிக் கத்துக்கிட்டே வந்து என்ன செய்வோம்? அதையும் வந்து சேர்த்து படிக்கும் பொழுது, இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்து என்ன செய்யும்? அந்த அரபிக் லாங்குவேஜ் உங்களுக்கு உறுதியா இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்கள வந்து படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், நீங்க வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் அரபிக் வந்து ஒரு முக்கியமான அறிமுக வகுப்பு தேவைப்பட்டுச்சு. அதனால நம்ம வந்து அரபு மொழியினுடைய அதனுடைய முக்கியத்துவங்கள் சொன்னோம். இதுல முக்கியமா கடைசியா நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அரபு மொழி வந்து வெறும் சவுதி மக்களுக்கு மட்டும் கிடையாது. சவுதி மக்கள், முஸ்லிம்கள் மட்டும் தான் பேசணும் அல்லது சவுதி மக்கள் மட்டும் தான் பேசணும். நாங்கலாம் முஸ்லிம்களா இருந்தாலும், எங்களுக்கு வந்து தமிழ் தான் வந்து தாய்மொழி அல்லது உருது தான் தாய்மொழி. நாங்க இந்த மொழிகள தான் நாங்க பேசணும். அப்படி கிடையாது. எந்த மொழி நம்ம பேசினாலும், எந்த ஊர்க்காரவங்களா இருந்தாங்க, மலையாளியா இருக்கலாம், கன்னடியா இருக்கலாம், ஒடிஷாவ சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும், முஸ்லிம்கள் அனைவருக்குமே இந்த அரபு மொழியை கற்றுக்கொள்வது என்பது கடமையாக இருக்கு. அதேபோல நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். என்னன்னா, இப்ப நம்ம இந்த குரான், ஹதீஸ் எல்லாமே நம்ம வந்து எல்லாம் பண்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கேள்வியோட இந்த வகுப்ப நான் வந்து முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். என்ன அப்டின்னா, ஆ அரபிக் வந்து இப்ப நமக்கு வந்து வாசிக்க தெரியும். அலிஃப், பா, தான்னு சொல்லி வாசிக்க தெரியும். குரான் அல்ஹம்துலில்லாஹ் ஓத தெரியுது அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம வீட்ல கண்டிப்பா ஒரு முஸ்லிம் குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலே, கண்டிப்பா அந்த முஸ்லிம் குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒருத்தர், சொந்தக்காரவங்கள்ல வீட்ல இருக்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வெளிநாட்ல என்ன செய்வாங்க? வேலைக்கு போக தான் செய்றாங்க. அங்க போறவங்க துபாய், கத்தார், ஒமான், சவுதி, ரியாத் அந்த மாரி பல இடம் அபுதாபி பல இடங்கள்ல வந்து என்ன செய்றாங்க? அல்ஹம்துலில்லாஹ் வேலை செய்றாங்க. அப்படி செய்யக்கூடியவங்களுக்கு மாஷா அல்லாஹ் அரபி தெரியும். அவங்க வந்து என்ன செய்வாங்க? அரபில பேசுவாங்க. அரபி வந்து அங்கே அரபு மொழி தான. அதனால அங்க வந்து அரபி பேசுவாங்க. ஆனா, அப்படி அரபி தான் அவங்க பேசுறாங்க. இப்ப நம்மளும் அரபு மொழிய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா, அப்படி வெளிநாட்ல போய் அரபில பேசக்கூடிய அந்த நபர்கள் கிட்ட இன்ஷா அல்லாஹ் உங்க வீட்லயுமே இருக்காங்கன்னா, ஒரு அரபிக்ல குரான்ல இருக்கக்கூடிய ஒரு சூறாவ காட்டி, இந்த சூறாவ வாசிச்சு, இந்த சூறாக்கு என்னங்க அர்த்தம்? அப்படின்னு சொல்லி கேளுங்க. "வல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ர்" அப்படின்ற அந்த சூறாக்கு என்னங்க அர்த்தம்? அல்லது ரொம்ப சிம்பிளான ஒரு சூறா. "குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன்." அரபில தானங்க பேசுறீங்க. வேலையெல்லாம் இங்க பார்க்கும்போது அரபில பேசுறீங்களே. அப்ப இந்த "குல் யா அய்யுஹல் காஃபிரூனுக்கு" என்ன அர்த்தங்க? கேட்டு பாருங்க. உங்களுக்கு சிலருக்கு திணறுவாங்க. அது என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு தெரியாது. சிலருக்கு அது வாசிக்க கூட தெரியாது. அரபில தான் பேசுவாங்க. "இஷ்மத் கைஃபால்" அப்படிம்பாங்க. ஆனா, அரபில அவங்களால என்ன செய்ய முடியாது. அரபி பேச முடியுது. ஆனா, அரபிக்ல இருக்க குரான உங்களால வாசிக்க முடியல. அல்லது அவங்களுக்கு அதோட அர்த்தம் தெரியலன்னா, என்ன காரணமா இருக்கும்? அப்படின்றத
அந்த கேள்வியோடய நான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த வகுப்ப முடிக்கிறேன். இதனுடைய பதில இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வகுப்புல சொல்லி, அது சம்பந்தமா ஏன் இந்த கேள்வி வந்தது? இதுக்கான பதில் என்ன? அதனுடைய பின்னணி என்ன? அப்படின்றத சொல்லிட்டு, இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அரபு வகுப்ப நாளையில இருந்து தொடங்குவோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. ஸோ இதோட இந்த கிளாஸ முடிச்சுக்கலாம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. جزاكم الله خيرا. بارك الله فيكم. السلام عليكم ورحمة الله وبركاته.